The customer you're trying to speak to is not on. என்ன ஆச்சு அஞ்சலி? அன்பர்சன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். நான் போகணும். என்னாச்சு? மெயின்டெனன்ஸ் சாலை கூப்பிடுங்க. செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அம்மா நீங்க எங்கே இருங்க. அர்ஜுன் எப்போ வந்தாலும் சுடலான் கண்ணை ரெடியா வச்சிருக்க போல. டேய் என்னடா பேசுற? மேடம் இங்க யாராவது வந்தாங்க? இல்லையே. ஏன்? கீழே ஒரு சின்ன ப்ராப்ளம். பில்டிங் லிஃப்டோட மெயின் கேபிளை யாரோ கட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். யாரும் வரலையே. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன். அர்ஜுன் எப்படி அடிபட்டிருக்கு? என்னடா பண்ணாங்க உன்ன? என்ன அஞ்சலி, போலீஸ்க்கு முன்னாடி சுட்டிருந்தா நீதான் ருத்ராவை சுட்டேன்னு இன்னொரு ப்ரமோஷன் சேர்த்து கிடைச்சிருக்கோம்ல. அப்போ மிஸ் பண்ணிட்ட. இப்போ சுடு, இங்க சுடு. டேய் நீ தெரிஞ்சிருந்தா நான் சுட்டுக்கவே மாட்டேன் அர்ஜுன். அர்ஜுன் இல்ல ருத்ரா. அதானே நீ ருத்ரா உருவாக்குன. அவன் அந்த பேரை வச்சு விளையாட்டான். கடைசியில என்ன ருத்ராவாக்கிட்டல்ல. சுட்டு முடிச்சிடு அஞ்சலி, சுடு அஞ்சலி. என்ன அஞ்சலி சொல்றான் இவன்? அர்ஜுன் நீ விஷயம் தெரியாம பேசுற. என்ன விஷயம் தெரியாம பேசுறேன்? கேவலம் ஒரு போஸ்டிங், ஒரு ப்ரமோஷனுக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல அஞ்சலி. இவ்வளவு கேவலமா கொஞ்சம் கூட ஈவ இருக்கா? அர்ஜுன் தேவையில்லாம வார்த்தை விடாத. பொதுவா மேல வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். சம்பந்தமே இல்லாம 4 அப்பாவி பசங்களை போட்டு தள்ளனல்ல, அதே மாதிரி என்ன எவன்டா அப்பாவி? யார் அப்பாவி? என்னடா தெரியும் உனக்கு? கொன்னேன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். அப்பாவின்னு மட்டும் சொல்லாத. நான் இப்படி கிடையாது. அஞ்சலி நீ எப்படி பார்த்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அஞ்சலி வாழ்க்கையில அஞ்சலி என்ன இழந்தாங்கிறது உனக்கு தெரியும். யாரு தம்பிதான் மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ள? இவர்தான் மிஸ்டர் விக்ரமாதித்யன், எங்க மாமா. ஏன் தரலோக்கல இறங்கிட்டீங்க? ஒரு ஆம்பளை தூக்கிட்டு கட்டி இருக்கீங்களா? வேலை வெட்டிலடா, அவள் ஒர்க் இல்லடா. வேலை வெட்டில அது உட்கால கடிக்க வெக்கம் இல்ல உனக்கு? என்னையா அவர் பேசுறத பார்த்தா அவர் கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. ஒண்ணு சிபிஐ ஆபீசர்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? மாப்பிள்ள சார் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? சார் அவர் ஏதாவது சொல்லி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். நம்பாதீங்க சார். சார் ஆம்பளை வாழ்க்கை சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். சார் வேணாம் சார். சார் பேச்சு கேட்காதீங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். சார் என்ன காப்பாத்துங்க சார். நான் பேசலடா, கையெடு. தலிப்போ நான் குடும்பம்டா நீங்களா? டேய் நில்லுடா, எங்க போற? ஃபாதர் நீங்களும் மாதிரி சப்போர்ட் பண்றீங்க, இது தப்பு இல்லையா ஃபாதர்? உன்னை தூக்கி வளர்த்தவன்டா நானு. நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, ஒரு நல்ல பொண்ணோட வாழறதுதான் வாழ்க்கை. நான் நினைச்சதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரா சப்போர்ட் பண்ணுவா? போர் அடிக்காதீங்க ஃபாதர், இதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது நான் போர் அடிக்கிறேனா? டேய் உனக்கு முதல் சாட்சி கையத்தை நான் தாண்டா போட போறேன். லவ் பண்ணல, மூட்டு போய் நில்லு. கர்த்தர் கூட உங்களை மன்னிக்க மாட்டார். God bless you father. விக்ரம் பாப்பா கண்டிப்பா எங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நீ சொல்லி இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன். தா இத புடி. இனிமே முடியாது விக்ரம். பாப்பா யாருமே இல்லாம வாழ்ற வாழ்க்கையோட வழின்னு எனக்கு தெரியும். நீ நல்ல அப்பா அம்மா தம்பின்னு சந்தோஷமா வாழ்ந்து பொண்ணு. இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கல்யாணம் மட்டும் நாளைக்கு அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா மிஸ் பண்ணுவேன், பார்க்கணும் தோணும், அப்பெல்லாம் அழுவேன். நீ வந்து சமாதானப்படுத்து, ரொமான்ஸ் பண்ணு. அதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? என்ன பாப்பா? சரிப்பா, கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல ஒத்துக்கல. என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ? செத்துருவேன்.
சரி சாரி, சரி சாரி, சரி சாரி. Are you okay, baby? நானும் வந்து ரெடி ஆயிட்டியா? சூப்பர் சூப்பர், வா போலாம். போலாமா? நீ எங்க வர? ஆமா, மாமா தான் டின்னருக்கு போறோம்னு சொன்னாரு. சென்ட் ஆஃப் பார்ட்டி இல்ல. அவர் கூப்பிட்டா நீ கிளம்பிடுவியா? சென்ஸ் இல்ல மக்கு. உனக்கும் வயசாகுதுல்ல. நானே என் புருஷனை மிஸ் பண்ண போறேங்கிற ஃபீலிங்ல இருக்கேன். நான் ரெடி. என்ன ரெடியா? போலாமா? போலாமாடா? இல்ல, அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்கைப் சாட் பண்ணுமா, சோ வரலன்னு சொல்லிட்டான். நம்ம போலாமா? அப்படியா? ஆமா, நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்படியே அர்ஜுன். ஆமாமா, நைஜீரியா கேர்ள் ஃப்ரெண்டு இப்பதான் ஸ்கைப்ல ஆன்லைன் வரும். அப்படியே அவகிட்ட அஞ்சலி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாளாம். வெளில அப்படி கூலா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. என்ன மூட்டு வீட்லயே இருக்க சொன்னா. சரி, நீ அப்ப மூடிட்டு இங்கே இருந்துரு. ஓகே ஓகே, சரிங்க அர்ஜுன். நீங்க போயிட்டு வாங்க. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி, ஸ்வீட் ஃபேமிலி. பாய் அர்ஜுன். பட்டா. எங்கேயோ துபாய்க்கோ கத்தாருக்கோ போவேன்னு தான் நினைச்சேன். யூஎஸ் போறீங்க. வராத இங்கிலீஷ வளைச்சு வளைச்சு பேசிக்கிட்டு, வெள்ளக்கார ஃபிகரோடலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு, வாழ்க்கை தான். நீ ஏன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்? அப்படியே என் கூடவே பக்கத்துலயே இருந்துடலாம்ல. என் மாமாவை நான் ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். என்ன தன்மானம் தடுக்குதோ? என் பாப்பாட்ட எனக்கு என்னடி தன்மானம்? லவ் பண்ண காலத்துல நீ தான் என்ன பார்த்துக்கிற. லைஃப் லாங் உன் பக்கத்துலேயே உட்காந்து உன் சம்பாத்தியத்திலே சாப்பிடுவேன். ஆனால் என் பாப்பாவுக்கு நான் எதாவது பண்ணணும் ஆசையாக இருக்கும்ல. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுட்டு நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் பண்ணிட்டு, என் பெரிய பாப்பாவுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்தனா, என் சின்ன பாப்பாவுக்கு ஹக்கீஸ் மாற்றி விட்டனான்ட்டு சாகுற வரைக்கும் அப்படியே சந்தோஷமா ஜாலியா கீழே வானம் மேலே பூமிட்டு ஆம்பளையா கெத்தா சீரியல் பார்த்துட்டு வாழ்ந்துட மாட்டேன். ஆனால் உண்மையே சொல்லணும்னா இந்த விசா கிசா லேட்டாக வந்துடுறதா, டெல்லி வரைக்கும் என் பாப்பா கூட இருந்துட்டு என் 2 பாப்பையும் ஒன்றா பார்த்தோன்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். சாமி ஏதோ வேற வேலை பிஸியான்னு நினைக்கிறேன். விசா சீக்கிரம் வந்துருச்சு. அதுக்கு என்ன இப்போ? நீ போ. நான் பையன் பிறந்த உடனே அவனை தூக்கிட்டு அங்க வந்துட போறேன். பையனா? பொண்ணு தான். ஸ்ட்ராங்கா போல்டா, அப்படியே என் குட்டி அஞ்சலி மாதிரி. அவளுக்கு இந்த உலகத்தையே சுத்தி காட்டணும், அவ இஷ்டத்துக்கு வாழ விடணும், நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணும். பாப்பா என்னாச்சு? என்னாச்சு? தண்ணி 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 குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. ஓகே. நீ கேட்டல, பொண்ணே வந்துட்டா. நீயே நல்லது கேட்டதை சொல்லு. பேசு. பாப்பா, பாப்பா, நான் அப்பா பேசுறேன்டா. நல்லா இருக்கீங்களா? தங்கமே, நீங்க அப்பா அம்மாலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து கெத்தா நடக்கணும், யாரா இருந்தாலும் கண்ணை பார்த்தான் பேசணும், என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது. நான் அம்மா அழுது பார்த்ததே இல்லை. நீங்களும் அப்படியே தான் இருக்கணும். அப்பா கூட இல்லைன்னு நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை 1000 மைல் தூரத்துல அப்பா இருந்தாலும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன லீவ் கிடைச்சா கூட உடனே ஓடி வந்துருவேன். என்ன விக்ரம், நீயும் பாப்பா பாப்பாங்கிற, இவளும் எட்டி உதைக்கிறா. இவ பிறந்ததுக்கு அப்புறம் என் மேல லவ் கிவ் குறைஞ்சது, கொன்னுடுவேன் உன்னை. ஓ மேலேயாவது லவ் ஆகுது குறையறதாவது?
இந்த செல்லக்குட்டி தான் எனக்கு கிடைச்ச முதல் உறவு. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தன் காலையும் கத்தி சொல்லும் போல இருக்கு. டேய் இங்க பாருடா, எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி உங்க எவனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லடான்னு. சரி இப்பவே கத்து. ஆனா கேக்குறதுக்கு யாரும் இல்லையே. இந்த உலகத்துக்கு காது இருக்கு, நீ கத்து கேக்கும் அப்படின்ற. டேய் கொடுத்துட்டு போடா. அப்பவே சொன்னேன், போதல வண்டி ஓட்ட வேணாம்டா, நமக்கு கண்ட்ரோலே இருக்காது. போச்சு போச்சு. பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல், அது வரைக்கும் கூட்டிட்டு போனா போதும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இவன் பொழைக்க மாட்டான். இவ வேற நம்ம பார்த்துட்டா. பிரச்சனை கவர்மெண்ட் ஆபீஸ் வேற. லெட்ஸ் ஜஸ்ட் கோ. ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல என்னாலும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போனா போதும். கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இதை இப்படியே விட்டு போக முடியாது. சாரி. அந்த கண்ணு இமைக்காம என்ன பார்த்த அந்த நொடிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அஞ்சலின்னு என்ன கேட்ட மாதிரி இருந்துச்சு. பதில் சொல்ல முடியாம கிடந்து. அஞ்சலி, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. சாரி அஞ்சலி, எக்ஸஸ் பிளட் லாஸ். உங்க ஹஸ்பண்ட எங்களால காப்பாற்ற முடியல. ஹெட் இன்ஜுரி வேற. போலீஸ் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் எந்த வண்டி வந்து போகலன்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கார் நம்பர், எவன், எப்படி இருந்தா, ஏதாவது ஒரு விஷயம் கூட சொல்லி, ஒரே ஒரு விஷயம். ஷாலு பாப்பா, நீங்க கூட தூங்கலையா? தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, தூங்கணும்ல. ஒண்ணும் இல்ல, சரியா? ஒண்ணும் இல்ல, தூங்கலாமா? இது எல்லாமே அங்க இருந்த டிராபிக் கேமரா பக்கத்திலேயே தான் நடந்துச்சு.
கேமரால எதுவுமே பதியல, எந்த வண்டியுமே வரலனா அப்போ எங்களை என்ன காத்த அடிச்சிட்டு போச்சு. அவங்க என்ன மாதிரி பசங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள நம்மள மாதிரி ஆளுங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். அதுக்குன்னு அவ்வளவு ஈஸியா கை கட்டிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நான் இழந்தது என் விக்ரம். டிசைட் பண்ணேன், நான் வாழணும், என் பொண்ணுக்காக வாழணும், நான் மாட்டக்கூடாது. ருத்ரான்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன், வெறும் பணத்துக்காக கொலை பண்ற ஒரு கேரக்டர். மேடம் எந்த தப்புமே பண்ணல மேடம். வண்டி ஓடுறதா அடிச்சா நான் வேணாங்கிறது போறாதா மேடம் சொன்னேன். விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். 2 உயிர் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தும் அப்படியே விட்டுட்டு போறது தப்பில்லைல்ல? இங்க மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், கொலைகள் தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கும் கொன்னவனுக்கும் அதுல எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ, அந்த உயிரை காப்பாத்தாம அதை சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தா அத்தனை பேருக்கும் அந்த கொலையில பங்கு இருக்கு. லைட்டா கண்ணு மங்களா தெரியுதா? தலை சுத்துற மாதிரி இருக்கா? உன் உயிர் ஒண்ணு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறது உனக்கு தெரியுதுல்ல? இப்படித்தானே அவருக்கும் இருந்திருக்கும். அஞ்சலி, என் கிட்ட வரைக்கும் வந்து உன் தம்பி தப்பிச்சிட்டான். ஆனா இங்க ஒரு மோப்ப நாய் ஒன்று மாட்டிக்கிச்சு. அதையும் அது மோப்பம் முடிச்ச எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல வச்சிருக்கு. அன்பரசன், குளிருதுனாரு எதமா இருக்கட்டும். மார்ட்டின் அவரை விட்டு. அன்பரசன், அன்பரசன், ஹலோ. மார்ட்டின் அவரை விட்டு. அன்பரசன் சேஃபா இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இனிமே நீ என்ன நினைச்சாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது அஞ்சலி. நோ மோர் எவிடன்சஸ். இந்த கிருத்திகாவையும் சீக்கிரம் முடிச்சு விட்டேன்னு மார்ட்டின் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுடைய எந்த பாதிப்புக்கும் நான் காரணம் இல்ல, உங்க கோவம் நியாயமும் இல்ல. அப்படியே நீங்க பழி வாங்குறதா இருந்தாலும் நீங்க ஏன் கிட்டதான் மோதி இருக்கணும். சம்பந்தமே இல்லாதவங்களை கொண்டுட்டு இருக்கீங்க. வெயிட் வெயிட், நெக்ஸ்ட் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியும். ப்ளீஸ் கிருத்திகா ஒன்னும் பண்ணிடாதீங்க. அதான எனக்கு உன் மேல பெரிய மரியாதை அஞ்சலி. இத கெஞ்சுறது, கால்ல விழுந்து அழுகிறதெல்லாம் பண்ணி அந்த இமேஜை கெடுத்துக்காத. மார்ட்டின், நான் கெஞ்சல, அட்வைஸ் பண்றேன். இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியல. பிரச்சனையே அதான். இப்போ யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. கேம் ஓவர்னு சொன்னல, இன்னும் முடியல. இப்போ சொல்றேன், இன்னும் ஒரு நாள்ல இந்த கேமை நாங்க முடிக்கிறோம். யாரு தம்பியா? குட் லக் தம்பி. This evening around 6 p.m. it is said that the entire 8th floor has been evacuated following a fire alarm. இங்கே பொண்ணுக்கு பாதுகாப்பு. We have court orders and we are shifting my daughter to a different facility for better treatment and security. Sir, கிருத்திகா ராஜ் இருக்கிற ஒரே crucial witness. அவங்களை எங்க எப்படி கம்ப்ளீட்டா ஹை எண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோட தான் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஓகே, the details of time and place will be confidential. Thank you guys. Sorry. சார் வாங்க. சார் வாங்க. Please. கீப் an eye. ஹலோ மார்ட்டின் சார், நியூஸ் பாத்தீங்களா? என்ன பண்ண போறீங்க? கோர்ட் ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த பொண்ணை ஷிஃப்ட் பண்ண போறோம். In a way, her safety is very important for this case. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் தான் கிருத்திகா சேஃப். அங்க இருந்து மூவ் பண்றாங்கன்னா மார்ட்டின் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவான். இல்ல சார், ருத்ராவால ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி ஷிஃப்ட் பண்றோங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கோம். மார்னிங் 9 o'clock ஃபுல் செக்யூரிட்டியோட ஏர்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். வயா எலஹாங்கா ஏர்போர்ட் சப் ரோட். அங்கேருந்து ஒரு ஃபுல்லி எக்விப்ட் ஏர்கிராஃப்ட்ல லண்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். குட், சவுண்ட்ஸ் லைக் a plan. அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி, நாளைக்கு நாம நினைக்கிறத அவன் பண்ணணும்.
அர்ஜுன்? மார்டன் சார், கொஞ்சம் நியூஸ் பாருங்க. ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு 11 மணிக்கு என்னுடைய அடுத்த டார்கெட்டை கடத்த போறேன். உங்களால என்ன பிடிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. முடிஞ்சா தடுங்க. குட் லக். ஹலோ, இருக்கீங்களா? சும்மா சிபிஐ டைவர்ட் பண்ணி விட்டேன். இதோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருத்திகாவை நான் இங்க தூக்கிடுவேன். அவ கண்ணு முடிச்சது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும் யார் ருத்ரான்னு. நீ என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருப்பல. இனி நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் அவ கிட்ட கூட நெருங்க முடியாது. நாராயண், ருத்ரா ஹாஸ்பிட்டல் இருந்து கிருத்திகாவை கடத்திட்டோம். ஏர்போர்ட் ரோட்ல போயிட்டு இருக்கோம். அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து ரெஸ்கியூ பண்ணிடலாம். என் போன் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணிவாங்க. ஏர்போர்ட் ரோடு. அர்ஜுன், தம்பி அர்ஜுன், எங்க இருக்க? ரொம்ப ஒளிஞ்சு விளையாடாம நீயா வந்துட்டனா வலிக்காம ஒரே ஒரு புல்லட்ட மண்டையில இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டா உன் குடும்பத்துல யாருக்கும் நேர்ல நின்னு மோதுற பழக்கம் இல்லையாடா? சரி, அப்ப முதல்ல கிருத்தியா அனுப்பிட்டு அப்புறம் ஜூ அனுப்பலாம். ஐயோ, இது இன்னும் உயிரோட இருக்கான்னு தெரியலையே. Are you watching? தம்பி, தெரியுதாமா?
I said drop it. Drop it. நாராயண், ஆம்புலன்ஸ்ல இருக்கிற கிருத்திகாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆம்புலன்ஸ்ல கிருத்திகா இல்ல மாட்டேன் சார். சிபிஐ பிளான் படி இந்நேரத்துக்கு அவளை ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ருத்ரா, உனக்கு அகைன்ஸ்டா எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. I said drop your weapon. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு அவன் நினைக்கிறான். திரும்ப இந்த கேம்குள்ள அவனை கொண்டு வந்து அவன் தான் ருத்ரான்னு ஃப்ரேம் பண்ணணும். எப்படி? அவன் ஸ்டைல்ல அவன் பேசுற மாதிரி மீடியா கிட்ட பேசணும். அது அவன் லொகேஷன்ல இருந்தே பேசணும். ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு 11 மணிக்கு என்னுடைய அடுத்த டார்கெட் கடந்து போறேன். முடிஞ்சா தடுங்க. போலாம். ransom பணத்தோட சீரியல் நம்பர்ஸோட இது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. சார். சார் ஓபன் பண்றேன் சார். சார், மிஸ் ஆன கரன்சி நம்பரோட கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. அஞ்சலி வீட்ல இருக்கிற போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. யோ, என்னையா? அறிவில்ல? சொன்னா புரியாது. சோறு தண்ணி திங்கற. இரு இரு. ஏன் டென்ஷனா இருந்தீங்க? அம்மா எங்க? அம்மா பாத்ரூம்ல இருக்காங்க. பாத்ரூம்லயா? ஓ, செக் பண்றியா? போ, போய் செக் பண்ணு போ. நீங்க என்னென்னலாம் பண்ண, லேடிஸ் கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னு நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். இரு. இங்க இருந்து எடுத்தா கிளியரா மாட்டுவேன். போயா, போய் செக் பண்ணு போ. எஸ் சார். செக் பண்ணியாச்சு சார். மேடம் இங்க தான் இருக்காங்க. எல்லாமே இல்லீகலா ஃபாரின்ல இருந்து வர வச்சு தான் சார் கொடுத்தேன். எனக்கு அப்ப எதுவும் தெரியல சார். அவர் போலீஸ்ங்கிறதுனால எதையும் யோசிக்காம கொடுத்தேன் சார். சார், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ். ஃபார்மர் ஏசிபி மார்ட்டின் ராய் தான் ருத்ரா. வாட்? அவருக்கு எதிராக சரியான எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. பிளான் பண்ணி அர்ஜுன் ருத்ரா வாக்கி தப்பிச்சிருக்காரு. நான் உடனே வாரண்ட் அரேஞ்ச் பண்றேன். ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் அண்ட் அரெஸ்ட் ஹிம் இமிடியட்லி. ஓகே சார். இமிடியேட்டா ரேச்சலுக்கு கால் பண்ணி அவர் போனை ட்ராக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். ஐ வாண்ட் ஹிஸ் லொகேஷன். எஸ் சார். நாராயண், ருத்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிருத்திகாவை கடத்திட்டோம். ஏர்போர்ட் ரோட்ல போயிட்டு இருக்கோம். என் போன் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணி வாங்க. வரேன், உடனே வரேன். ஏர்போர்ட் ரோடுக்கு போ. கேம் ஓவர். இத்தனை நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியல. பிரச்சனையா தான். இப்போ யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. Good finish. ருத்ரா. நான் ஏன் ருத்ராங்கிற மாஸ்க போட்டேன்னு தெரிஞ்சிருந்தா மேபி நீங்க அதை தொற்றுக்க கூட மாட்டீங்க. ரெஸ்ட் இன் பீஸ் மார்ட்டின் சார். உண்மைதான். இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும், ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. ஒரு நிமிஷம் அர்ஜுன். எப்படி இருக்கு ஜூ? இப்பவும் சைலண்டா தான் இருப்பியா? ரொம்ப தூரத்துல இருக்கும். ஆனா நீ என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உனக்கும் அப்படிதான் இருக்குல்ல? இன்னொரு சான்ஸ் கொடுத்தா ஒழுங்கா இருப்பியா?
அம்மா நான் அப்பா பேசுறேன்டா. நல்லா இருக்கீங்களா? தங்கமே, நீங்க அப்பா மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது. நான் அம்மா அழுது பார்த்ததே இல்லை. நீங்களும் அப்படியே தான் இருக்கணும். அப்பா கூட இல்லைன்னு நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை 1000 மைல் தூரத்துல அப்பா இருந்தாலும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஒரு சின்ன லீவ் கிடைச்சா கூட உடனே ஓடி வந்துடுவேன்.